ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பேஸ் இனிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆன சரஸ்வதி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தை வரலட்சுமி சரத்குமார் நடிச்சு இயக்கியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நாசர், ஜீவா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சரத்குமாருக்கு அவங்க பொண்ணு தான் ரொம்ப உயிர். அவங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஈவினிங் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு காணாம போயிடுது. காணாம போனது பிரச்சனை இல்ல, அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அப்படி ஒரு பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்னடா காலையில தான் டிராப் பண்ணோம், சாயந்தரம் பார்த்தா அந்த பொண்ணே இல்லைன்னு சொல்றாங்களே, என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே கன்ஃபியூஷன் தான் நமக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு நியூஸ் வருது. இவங்களே போய் அதை பதச்சிடுறாங்க. இப்ப நிஜமாவே அந்த பொண்ணு இருக்குதா, இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க தேவையில்லாம இவங்களுக்கு சதி பண்ணணும்னு ஏதாவது பண்றாங்களா? அப்படி பண்றதா இருந்தா அது என்ன விஷயமா இருக்கும்? இது எல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சஸ்பென்ஸ் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு நிஜமான கேரக்டரா இல்லையா அப்படிங்கறதே வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. இந்த இன்டர்வல் ட்விஸ்டும் கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருந்தது. அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் அவரோட வழக்கமான கேரக்டரா பட்டை கிளப்பியிருக்காரு. இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல நடக்கிற ஒரு விஷயம் வந்து பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமும் அந்த டிராமா நம்மளை துரத்திட்டே வருது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சொசைட்டில ரொம்ப காமனா நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தாலும் கதையா பார்க்கும்போது இது நம்ம ஆல்ரெடி நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இன்னும் வேற விதமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் கொலை பண்றதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமா கொலை பண்ணுவாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் லாஜிக் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு டீசென்டான படம் தான், ரொம்ப மொக்கையெல்லாம் இல்ல. அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்னு அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இருக்காது, ஸோ நீங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.